வணக்கம் நண்பர்களே, விஜயபாய் பேசுறேன். இந்த அதிகாலை நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த நாளை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. பண மந்திரங்கள் புத்தகத்திலிருந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தியானம்னா என்ன, மூச்சு பயிற்சினா என்ன நேத்து பார்த்தோம். ரைட், தங்க நேரத்துல மொத்தம் 10 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. இந்த 10ஐயும் சரியா செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறுன்ற அஷூரன்ஸை நான் கொடுக்குறேன். ரைட், அடுத்த விஷயம் என்னன்னா சுய பேச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே. சுய பேச்சு உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அப்படின்னு நான் சொல்றேன். சுய பேச்சுனா என்ன, நாம ஒரு சேலஞ்சான மனநிலையில இருக்கும்போது கண்ணை மூடி உட்காரும் போது அது ஏதாவது ஒரு சொல்யூஷனை கொடுக்கும். ஒரு இன்னர் மோனோலாக் அப்படின்னு மனசுக்குள்ள வர்ற ஒரு டயலாக் திரும்ப திரும்ப வரும், அது புதுசு புதுசா வரும். அந்த செல்ஃப் டாக் சரியா இருந்ததுன்னா வாழ்க்கை சரியா இருக்கும். இது எனக்கு நடந்ததே இல்லையே, எப்ப நடக்கும்? இதற்கு மனசு ஒருநிலைப்படணும். எல்லாருக்கும் நடக்காது. இது என்ன சொல்றாங்கன்னா, உலகத்தின் மிகப்பெரிய விஞ்ஞானிகளா தாமஸ் ஆல்வா எடிசனும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனும் யூனிவர்சல் மைண்ட் வாய்ஸ் அப்படிங்கிறாங்க. நீங்க ஒரு பிரச்சனையில இருக்கும்போது, ஒரு சவால்ல இருக்கும்போது, என்ன பண்றதுன்னு தெரியாத போது இதை நீங்க அலைன் பண்ணி யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வுகளை இந்த சுய பயிற்சி கொடுக்கும். இதுதான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். இதற்கு தங்க நேரத்துடைய 10 விஷயத்தையும் செய்யணும். வெறும் சுய பயிற்சி மட்டும் ட்ரை பண்ணக்கூடாது, ஏன்னா அது நடக்காம போயிடும். ரொம்ப நாளா அது நடக்குது. அந்த சுய பயிற்சி நடக்கணும் அப்படின்னா பெஸ்ட் நீங்க ஏதாவது ஒரு மெடிடேஷன் சென்டர் போய் ஜாயின் பண்றது. நீங்க உங்கள் மனதோட அலைனான மட்டும்தான் பிரபஞ்சத்தோட அலைனாக முடியும். சரியா? இப்ப நம்ம பார்க்க போறது நன்றியுணர்வு தியானம். கற்றுக் கொடுத்த குருக்களுக்கு, ஆசிரியர்களுக்கு நன்றி. அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார 3 முறை நன்றி நன்றி நன்றி. இரண்டாவது நன்றி, மிக முக்கியமான நன்றி, நம்முடைய எல்லாமே இவர் கொடுத்தது. உயிர் கொடுத்த தந்தைக்கு நன்றி. அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார 3 முறை அவர் முகத்தை நினைத்து நெஞ்சில் கை வைத்து நன்றி நன்றி நன்றி. மூன்றாவது மற்றும் கடைசி நன்றி, அன்கண்டிஷனல் லவ் ஈக்குவல் டு இவங்க தான். உரு கொடுத்த அன்னைக்கு நன்றி. அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார 3 முறை நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு நன்றி தியானத்துல நம்ம ஸ்பெஷலா யாருக்கு நன்றி சொல்ல போறோம் அப்படின்னா, ஒரு வித்தியாசமான நன்றி உணர்வு இது. இதை நீங்க பண்ணணும். நம்மளோட இருந்து ஆத்மாவாக நம்மளோட வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்மளுடைய யாரா இருந்தாலும் சரி, நம்ம ஆத்மாவா நம்ம கூட இருப்பாங்க. சரியா? அந்த மாதிரி நம்ம நிறைய பேர் மிஸ் பண்றோம் இல்லையா? அவங்க மிஸ் பண்ணல, நம்ம கூட தான் இருக்காங்க. அவர்களை நினைத்து 3 முறை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் உணர்ந்து சொல்லுங்க. வாழ்க்கை மாறும். ஏன்னா அவங்க நம்ம ஒருத்தருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு அப்பா இல்ல, அம்மா இல்ல, நண்பன் இல்ல அப்படின்னா இவங்க எல்லாம் யாரும் யோசிங்க. நான் அந்த மாதிரி நினைச்சிருக்கேன். எனக்கு யாரும் இல்லாத போது என் குரு கிடைக்கிறதுக்கு முன்னாடி சொல்றேன். இவங்க எல்லாம் நான் நல்லா இருக்குன்னு நினைச்சாங்க, இப்ப என் கூட இல்ல, எங்க இருக்காங்க? என் கூட தான் இருக்காங்க. அவங்க இருக்கும் போது எனக்கு எப்படி ஒரு ஃபெயிலியர் வரும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டரை இவங்களை எடுத்துக்கிட்டேன். அவங்களோட அன்பை நினைச்சு பார்த்திருக்கேன், கொடுத்த நம்பிக்கையை நினைச்சு பார்த்திருக்கேன். அது போல நீங்களும் நீங்க நினைச்சு பார்த்து 3 முறை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொல்லுங்க. மிக முக்கியமான பண கட்டளைகளை நம்ம பார்க்க போறோம். நான் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியுடன் பணத்தை ஈர்க்கிறேன். நான் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியுடன் பணத்தை ஈர்க்கிறேன். நான் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியுடன் பணத்தை ஈர்க்கிறேன். பணத்தை ஈர்க்கிறேன் சரி, அதனால மகிழ்ச்சியுடன் பணத்தை ஈர்க்கிறேன். மகிழ்ச்சியும் பணமும் ஒண்ணு. மகிழ்ச்சி இல்லைன்னா பணம் வராது. ஆனா பணம் வராததால நம்ம மகிழ்ச்சி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுவே தப்பு அப்படின்னு நான் சொல்றேன். என்னைக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு சந்தோஷமா ஒரு தருணங்களை, நிகழ்வுகளை, மனிதர்களை நினைக்கிறீங்களோ பணம் தானாகும். நீங்க கட் டவுன் பண்றீங்க. மனிதர்களோ பணமோ வராம இருக்கிறது நீங்க கட் டவுன் பண்ற விஷயம் என்னன்னா, உங்க மனசை நீங்க கஷ்டப்படுத்துறீங்க. சந்தோஷமா இல்ல. நீங்க சந்தோஷமா இல்லைன்னா எப்படி சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷமா இருப்பாங்க? உங்களே நீங்க சந்தோஷமா வச்சுக்க முடியல, அப்புறம் எப்படி குடும்பத்தை வச்சுக்க முடியும்? நண்பர்கள், உறவினர்கள் வச்சுக்க முடியும்? கொலீக்ஸ் வச்சுக்க முடியும்? யாரை வச்சுக்க முடியும்? டீம் மெம்பர்ஸ் யாரையும் வச்சுக்க முடியும்? அப்ப மகிழ்ச்சியை ஃபோக்கஸ் பண்ணுங்க. பணம் தானா வரும். பணம் எப்பயுமே பை ப்ராடக்ட். நீங்க பண்ற பிசினஸ், செய்யற வேலையை பர்ஃபெக்டா என்ஜாய் பண்ணி சந்தோஷமா பண்ணுங்க. நிறைய பேரை உங்களோட நிறைய மைனஸ் இருக்கும். இதை நான் என்ன கோல்டன் ட்ரெயின்ல சொல்லி கொடுக்குறேன். உங்களோட மைனஸ் என்ன சரி பண்ணிட்டு நீங்க அப்ரோச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா மனிதர்கள் மாறுவாங்க. அவங்க மூலம் உங்களுக்கு நடந்துட்டு இருக்க நெகட்டிவ் மாறும். ஆட்டோமேட்டிக்கா பணம் வரும். நீங்க பணத்தை ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ன பண்றோம்? நம்மளோட சந்தோஷத்தை இழந்துடும். சந்தோஷத்தோடு பணம் வேணுன்றதுக்காக தான் இதை நான் கொடுத்துருக்கேன் அந்த புத்தகத்தில். ரைட்? எனது கனவுகளுக்கு அப்பால் நான் பணத்தை ஈர்க்கிறேன். எனது கனவுகளுக்கு அப்பால் நான் பணத்தை ஈர்க்கிறேன். எனது கனவுகளுக்கு அப்பால் நான் பணத்தை ஈர்க்கிறேன். என்ன மாதிரி ஒரு டயலாக் பாருங்க. இந்த ட்ரீம், பணம் என்பது இருக்கு. அது எங்க இருக்குன்னா, மிகப்பெரிய கனவு பணம், நிறைய பணம், நிறைய பணம், மில்லியனர், பில்லியனர், எல்லாமே. ஒரு பிரைவேட் ஜெட்ல இருந்து ஐலாண்ட்ல இருந்து நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ எல்லாம் வச்சுக்கணும். அதான் ஒரு கனவு. அதையும் தாண்டி நான் யோசிக்கிறேன்டா, அதையும் தாண்டி இருக்க பணத்தை கொண்டு வந்துட்டு இருக்கேன்டா. இதுதான் லாஜிக். ரைட்?
பணத்தை ஈர்த்துட்டு இருக்கீங்க. நம்ப முடியாத, நினைக்க முடியாத பிரம்மாண்டமான ஒரு பணத்தை உங்களால் ஈர்க்க முடியும். இதுதான் பிரபஞ்ச விதி சொல்லுது, பிரபஞ்ச ரகசியம் சொல்லுது. உங்களால் முடியும், அவ்வளவுதான். லாஸ்ட் ஒன், என் வாழ்க்கையில் பணம் பெற நான் தயாராக இருக்கிறேன். என் வாழ்க்கையில் பணம் பெற நான் தயாராக இருக்கிறேன். என் வாழ்க்கையில் பணம் பெற நான் தயாராக இருக்கிறேன். பணம் பெறுவதற்கு நான் தயாரா இருக்கேன், ரெடியா இருக்கேன். சரி, உங்க வீட்டுல 2 பசங்க இருக்காங்க. ஒருத்தர் ரெடியா இல்ல, ஒருத்தர் ரெடியா இருக்கான். நீங்க ஷாப்பிங் வெளியில கடையை கூட்டு போகும்போது யாரை கூட்டு போவீங்க? ரெடியா இருக்க பையனியா இல்ல ரெடி ஆகாம இருக்க பையனியா? ரெடி ஆகாத பையன் இரிட்டேட் ஆகறான்ல, அதுதான் யூனிவர்ஸும் பண்ணுது. நீங்க ரெடியா இருக்கீங்களா? மனமும் வந்து ரெடி, நான் இருக்கேன் டேடி, நான் ரெடியா இருக்கேன், கிளம்பி இருக்கேன், அவ்வளவுதான். அந்த குழந்தைய பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? கார் கிட்ட போய் நிக்கிற குழந்தைய பார்க்கும்போது எப்படி இருக்கும்? பிடிக்கும். அது மாதிரிதான் யூனிவர்ஸ். நீங்க ரெடியா இருங்க. அதுக்கு தான் சொல்றேன், தூங்க கூடாது, 4 மணிக்கு தூங்க கூடாது. யூனிவர்ஸ் ஏதாவது நமக்கு கொடுக்குதுன்னா நாமளும் நம்ம குடும்பம் தயாரா இருக்கணும். அதிகாலை எந்திரிச்சு உட்காரும். நிறைய விஷயங்கள் நடக்கும் லைஃப்ல. நல்லா படுத்து வீட்டு போட்டு தூங்கிட்டு இருந்தோம்னா யார் வருவா? லட்சுமி அவர் வீட்டுக்கு. யோசிச்சு பாருங்க. இதை முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போதான் நிறைய புத்தகங்கள் வருது. இதை நம்ம மேலை நாட்டுக்காரங்க சொல்லி தராங்க பாருங்க. அதான் எனக்கு நிறைய பேர் புக்கா அனுப்புறாங்க பாருங்க. அதை நினைச்சு பாக்குறேன். டேய், 13 வருஷமா இதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், எந்திரிடா கால்னு சொல்றேன். இப்ப நிறைய பாருங்க, எத்தனை ட்ரைனிங் வருது. 5 AM கிளப், 5 AM கிளப்பா 3:45 எந்திரிட்டு நான் 13 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், தெரியுமா? இதை நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். நான் எந்திரிக்கிறேன், எந்திரிச்சதால எனக்கு என்ன பலன் வருது, இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். எந்திரிச்சு பாருங்க, 3 முறை சொல்லுங்க, 8 முறை எழுதுங்க. பணமந்திரங்கள் புத்தகத்துல ரெகுலரா எழுதுங்க. எப்ப அந்த புத்தகத்தை எழுதி நீங்க முடிக்கிறீங்களோ அப்போ உங்க வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். நம்மள ஒரு விஷயம் சொல்றேன், தொடர்ந்து ஒரு விஷயத்த செய்யும் போது, அனுபவிச்சு என்ஜாய் பண்ணி செய்யும் போது பிரபஞ்சம் தானா கொடுக்கும். உங்களுக்கு பணமந்திரங்கள் புத்தகமோ தங்க நேரம் டைரியோ வேணும்னா எனக்கு பர்சனலா போடாம கீழே ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு கேளு. நீங்க ஒரு சாம்பியன். பிரபஞ்சம் படிக்கிற காத்திருக்கு. சியானா.